ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், ஃபிடே ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் 2 பிஷப்ஸ் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பேசிக் செக்மேட். ஃபஸ்ட்டு மூவ் பிஷப் D4 செக்மேட். இப்போ டிஃப்ரெண்ட்டாக மேட்டின் 1, மேட்டின் 2, மேட்டின் 3 மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு மூவ் செக்மேட் பார்த்தோம். இப்போ 2 மூவ் செக்மேட் பார்க்க போகிறோம். இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கொயரை 3 கிங்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. கிங்கு ஒரே ஸ்கொயர் தான் போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பிஷப் D3 செக். கிங்கு A1 தான் வரணும். பிஷப் D4 செக்மேட். இது 2 மூவ் செக்மேட் ஆகுது. இப்போ பிஷப் இந்த ஸ்கொயரில் இருக்குது. இந்த ஸ்கொயரில் இருக்குன்னா கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் வந்து இதுதான். அதனால் முதல்ல கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ கிங்கால் இங்கே வர முடியாது, இங்கே தான் போக முடியும். 2வது மூவ் இப்படி வச்சா கரெக்டாக இது ஸ்டெயின்மேட். ஸ்டெயின்மேட்னா ட்ரா. கிங் எங்கேயுமே போக முடியாது, வித்தவுட் செக்கில் இருக்குது. அதனால் பிஷப் இங்கேருந்து இங்கே வச்சா ட்ராப் ஆகிடும். இங்கே வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயரை ஃப்ரீயாக விட்டுட்டு இங்கே வராங்க. இப்போ 3வது மூவ் பிஷப் D3 செக். இங்கே வரும்போது 4வது மூவில் இங்கே வச்சா செக்மேட் ஆகுது. இப்படி தான் பிஷப் வச்சு 2 பிஷப் வச்சு செக்மேட் பண்ண முடியும். அடுத்து ஒரிஜினல் ஸ்கொயர்லேருந்து நம்ம வந்து எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து இது கிங்கோட ஒரிஜினல் ஸ்கொயர் E1, பிஷப் ஒரிஜினல் ஸ்கொயர், பிஷப் ஒரிஜினல் ஸ்கொயர். 2 பிஷப் ஸ்கொயர் பிஷப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கொண்டு போய் அந்த கிங்கை செக்மேட் பண்ணணும். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஷப் இங்கே ஆடுறாங்க. இந்த டேங்கில் வர முடியாது, இங்கே வர முடியும். இங்கே வந்தால் பிஷப் இங்கே செக்கு. இப்போ கிங்கு மேலே ஏறிட்டு வருவாங்க. இந்த கிங் மேலே போகும். கிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸில் கொண்டு போய் அந்த கிங்கை ஓரமாக ஒரு கார்னரில் தள்ளி செக்மேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி தான் வருவாங்க, சட்டை நோக்கி தான் வராங்க. பிஷப் செக். இப்போ 2 பிஷப் டார்க் ஸ்கொயர், லைட் ஸ்கொயர் செக் வருது. இது லைட் ஸ்கொயர், இது டார்க் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் செக் வருது. இங்கே இப்போ இங்கே போகிறாங்க. அப்போசிஷன் டைரெக்டாக அப்போசிஷன் பண்ணும்போது கிங் வந்து இந்த பக்கம் போக முடியாது. இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் வர்றாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வருவாங்க. ப்ளஸ் கிங் இந்த ஸ்கொயர் போக முடியாது, இங்கே வரலாம். இங்கே வரும்போது கிங் இங்கே வந்து ஹரிசாண்டல் பொசிஷன். இப்போ கிங் இப்படி வரும்போது இந்த ஸ்கொயர் எஸ்கேப் ஸ்கொயர் இருக்குது. இந்த விசை வச்சு இப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே வர விடாமல் இங்கே போக முடியாது, இங்கே போகலாம். இங்கே போனால் சிம்பிளாக இங்கே வரும். இங்கே போகும்போது இந்த ஸ்கொயர், இந்த 3 ஸ்கொயரும் வர முடியாது. ஏன்னா 2 பிஷப்பும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. கிங் இங்கே போகும்போது இந்த பிஷப் இங்கே வரும்போது இந்த 2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ கிங் இங்கே தான் போகணும். இங்கே போனால் அது இந்த ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்கும்போது இப்போ க்ளோஸில் நெருங்கிட்டாங்க. கிங்கை க்ளோஸில் நெருங்கியாச்சு. இந்த ஸ்கொயர் போக முடியாது, இந்த ஸ்கொயர் போக முடியாது. 2 ஸ்கொயர் பிஷப் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. கிங் இந்த 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ கிங்குக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். இந்த கிங் இங்கே வரணும். அப்போயும் இந்த கிங்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இந்த கிங் இங்கே வரணும். அப்போ ஒரே ஒரு ஸ்கொயர் தான் போக முடியும். பிஷப் செக். 2வது B8, கிங் B8. இந்த இடத்துல பிஷப் D6 வைக்கும்போது செக்மேட் ஆகுது. இப்படி தான் க்ளோஸில் ஒரு கிங்கை கொண்டுட்டு வந்து செக்மேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.